ஹாய் ஹலோ ஹோம் பைட்ஸ் தமிழ் குக்கிங் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னதுன்னா ஒரு டேஸ்டியான காரசாரமான மத்தி மீன் குழம்பு பார்க்க போகிறோம். இதை செய்கிறது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மதுரை ஸ்டைலில் அங்கே செய்கிற மாதிரி காரசாரமான இதில் செய்ய போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு மீன் குழம்பு போட்டிருக்கோம். அது நல்லா புளி மசாலா எல்லாம் கரைச்சி நார்மலான இந்த தூத்துக்குடி சைடில் செய்கிற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிறதுக்கு வித்தியாசமான மதுரை ஸ்டைலில் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்லாம் எடுத்து வச்சுருக்கோம். 1/2 கிலோ மத்தி மீன் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் குழம்புக்கு வறுக்கிறதுக்கும். அதுக்கப்புறமா தேவையான ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அப்புறம் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சாச்சு. இப்போ பாத்திரத்தை ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்ற போகிறோம். பாத்திரம் சூடாகிட்டு நம்ம நல்லெண்ணெய் ஊற்ற போகிறோம். மீன் குழம்புக்கெலாம் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். அதனால மீன் குழம்புக்கு எண்ணெய் நிறையா ஊற்றிக்கலாம். அப்போ தான் அதில் கொதித்து வரும்போது அந்த ஊற்றிருக்க எண்ணெய் எல்லாமே அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரும்போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு தாளிப்பு போடணும். தாளிப்புக்கு நம்ம முதல்ல வெந்தயம் போட போகிறோம். மீன் குழம்புக்கு வெந்தயம் போட்டுட்டு கொஞ்சமாக கடுகு, அப்புறம் சீரகம், லைட்டாக உளுந்தம்பருப்பு இது மட்டும் போட்டுக்கணும். போட்டுட்டு மெயினாக வெந்தயம், கொஞ்சம் சோம்பு நல்லா வாசம் கொடுக்கும் இந்த குழம்புக்கு. இப்போ போட்டு நல்லா பொரிஞ்சு வந்த உடனேயே நம்ம வெட்டி வச்சுருக்க ஆனியனை போட்டுடலாம். இது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வதக்கி தான் சேர்க்கணும். அதனால் கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை போட்டுட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா பூண்டையெல்லாம் போடணும். இப்போ நல்லா வதக்கிட்டுருக்கோம். வதங்கினதுக்கு அப்புறமா கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு. இந்த 10 பல் பூண்டையும் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கருவேப்பிலை. இதுக்கு முதல்ல நம்ம கருவேப்பிலை போட போகிறதில்ல. இப்போ தான் நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலையை போட்டாச்சு. வெள்ளைப்பூடு கருவேப்பிலை எல்லாம் நல்லா மெர்ஜாய் வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 பச்சை மிளகாய் இது கை வச்சு உடச்சி போட்டுட்டு இது உடச்சி போட்டுட்டு நல்லா நல்லா வதக்கிட்டு இந்த பச்சை மிளகாய் போட்டுட்டு ஒரு 2 செகண்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மசாலா போட போகிறோம். ஏன் அப்படின்னா மசாலா போட்டால் முதல்ல ஒரு நல்ல கலர் இப்போமே கிடச்சிரும். நீங்கள் தக்காளிலாம் போட்டதுக்கப்புறம் போட்டிங்கன்னா அந்த ரெட்டிஷ் கலர் வராது, சரியா? அதனால் இப்போது அதுக்கு முன்னாடி நம்ம தக்காளியை பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது நான் இந்த சைஸ் அளவுக்கு 2 தக்காளி எடுத்துருக்கேன். புளிக்குழம்பு கொஞ்சம் புளிப்பாக காரசாரமாக இருக்கும். இந்த மீடியம் சைஸ் இந்த சைஸில் 2 தக்காளி. இதை இப்போ ஜாரில் கட் பண்ணி போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்து நம்ம மிளகாத்தூள், இதில் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால உங்களுக்கு கலர் வந்துடும். நல்லா மிளகாத்தூள் போட்டுட்டு இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் நார்மல் மிளகாவும் காஷ்மீரி சில்லியும் நார்மல் மிளகாவும் போட்டு அரைச்சிருக்கோம். இப்போது அதுக்கப்புறமா நம்ம இந்த குழம்புக்கு தேவையான குழம்பு மிளகாய்த்தூள் வாங்கி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் போட்டுட்டு போட்டு நல்லா விளக்கிட்டு அதுக்கப்புறம் மீன் குழம்பு எல்லா குழம்புக்குமே நம்மளுக்கு தேவையான மஞ்சத்தூள் போட போகிறோம். லைட்டாக 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஃபுல் கரண்டியில் தனியாத்தூள். இது நம்ம குழம்பு மிளகாய்க்கும் போட்டிருக்கோம். இருந்தாலும் தனியாத்தூள் தனியாக போட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுருவோம். நல்லா வதக்குறதுக்கப்புறமா நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இப்போ நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கோம். இது நல்லா ஊறினதுக்கப்புறமா தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காவை நல்லா
அரைச்சி ஒரு தரம் பால் மட்டும் எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதே ஆட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை இதில் ஊற்றிடலாம். இப்போ தக்காளி பேஸ்ட் ஊற்றியாச்சு. தக்காளி புளி காய்ச்சி வச்சுருக்கோம். அந்த லெமன் சைஸ் அளவுக்கு புளி நல்லா கட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன். இதை ஊற்ற போகிறோம். இதை ஊற்றிட்டு இது ஒரு கொதி வந்த உடனே அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம், தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். தேங்காய் பால் ஊற்றிட்டு இப்போ புளியை ஊற்றிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம குழம்பு எவ்வளோ தூரம் வைக்க போகிறோம் அப்படின்னு மீன் குழம்பு கொஞ்சம் பச்சையாக தான் இருக்கும். மீன் போட்டு உடனே நம்ம இறக்கிடுவோம். அதனால் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியை நம்ம ஊற்றிடலாம். இப்போ தண்ணி நல்லா ஊற்றியாச்சு. இப்போ குழம்பு நல்லா வந்துட்டு இல்லை 2 கொதி கொதித்த உடனே நம்ம தேங்காய் பால் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம என்னன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து நம்ம ஊற்றிருக்க எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும்போது தேவையான அளவுக்கு இது வரைக்கும் நம்ம உப்பே போடலை. இப்போ தான் மீன் குழம்புக்கு உப்பு போட போகிறோம். ஏன்னா மீன் கொடுக்கும்போது உப்புக்கு காரம்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா மீன் குழம்பு மீன் எடுத்து சாப்பிடும்போது அந்த உப்பு புளிப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டு நல்லா கொதிச்சுட்டு எனக்கு இந்த அளவுக்கு இன்றைக்கி குழம்பு போதும். உங்களுக்கு இதை விடையும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். அதை ஊற்ற போகிறதுக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ஊற்றிட்டு தேங்காய் பால் ஊற்றின உடனே ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. கரெக்டாக தேங்காய் பால் ஊற்றி ஒரு 2 கொதி வந்த உடனே நம்ம மீன் போட்டுடணும். மீனை போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸில் நம்ம ஃபிஷ்ஷை இறக்கிடலாம். ரொம்ப கொதிச்சோன்னா மீன் வந்து உடஞ்சிடும். இப்போ தேங்காய் பால் போட்டாச்சு. ஒரு 2 கொதி வர்றதுக்கு வெயிட் பண்ணுவோம். தேங்காய் பால் போட்ட உடனேயே நல்லா ஒரு கொதி வந்திருக்கு. வந்ததுக்கப்புறமா இப்போது நம்ம மத்தி மீன் நல்லா வாஷ் பண்ணி உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். இது நல்லா 3 தடவை கல் உப்பு போட்டு நல்லா உரசி வாஷ் பண்ணி க்ளீனாக வச்சுருக்கோம். இப்போது இந்த மீனை நம்ம குழம்புல ஆட் பண்ணிடுவோம். மீன் போட்டுட்டு நீங்கள் குழம்பு என்ன பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது, ஆட்டவே கூடாது. லைட்டாக இப்படி மட்டும் வந்து இல்லைன்னா மீன் உடஞ்சிடும். இப்போ மீன் போட்டுருக்கோம். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 10 மினிட்ஸ் நல்லா கொதித்து எண்ணெல்லாம் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம மேலே ஒரு பொடி போட்டுட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். இதை பார்க்கும்போதே நல்லா தலை நிறைய மீன் எண்ணெய் ஊற்றிருக்கோம், அதெல்லாம் மேலே வருது. பார்க்கும்போதே எம்மியாக இருக்குது. இப்போ அது கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பொடி தயார் பண்ண போகிறோம். அதுக்கு 1 2 மிளகு, அப்புறமா சோம்பு, அதாவது 2 ஸ்பூன் மிளகு போட்டிங்கன்னா 4 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகுனா 2 ஸ்பூன் சோம்பு. இது நீங்கள் மொத்தமாக திரித்து வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 50 கிராம் மிளகு 100 கிராம் சோம்பு போட்டு நீங்கள் பொடி போட்டு ஒரு இதில் வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி திரித்து வச்சுருக்கேன். இதனால இந்த குழம்புக்கு இவ்வளோ அளவு போதும். அதனால் நான் மறுபடியும் திரித்து காட்டுறேன். 1க்கு 2, 1 ஸ்பூன் மிளகு 2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம பவுட்ரு பண்ணிவிட்டு வந்துடலாம். எல்லாம் கொதித்து இந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிருக்கு.
உங்களுக்கு இந்த இதில் பார்த்தா தெரியும் நல்லா கலராக எப்படி இருக்குது மீன் குழம்பு. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த பொடி அரைச்சி வச்சுருந்தோம்ல கடைசியாக அந்த பொடியை எடுத்து அதில் அந்த குழம்புக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா இதில் வந்து சோம்பு பெப்பர்லாம் போட்டனால இந்த மீன் குழம்பு நல்லா சில பேருக்கு அந்த மீன் ஸ்மெல் அதெல்லாம் தெரியும். இப்படி போட்டா தெரியாது. நல்லா போட்டுட்டு இதில் ஏன்னா நம்ம மீன் போட்டிருந்தோம், மீனுமே பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போது நம்ம இந்த பொடி போட்டதுக்காக ஒரு 2 செகண்ட் விட்டுட்டு இப்போது நம்ம கொத்தமல்லி இலையெல்லாம் போட்டு இறக்கிடலாம். இப்போ கொத்தமல்லி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட போகிறேன். நல்லா க்ரஷ் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி க்ரஷ் பண்ணி போட்டுருக்கேன். ஏன் மீன் குழம்புனா, மீன் குழம்புல கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக ஊற்றுவோம். ஏன்னா நாளைக்கு நம்ம இன்றைக்கி சாப்பிட்றத நாளைக்கு கூட மீன் குழம்புனா சூடு பண்ணி வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால கொஞ்சம் நல்லெண்ணெய் நிறைய ஊற்றிட்டிங்கன்னா நாளைக்கு வச்சாலும் அது கெட்டு போகாது, நல்லா இருக்கும். அதனால இப்போ கருவேப்பிலையும் போட்டேன். இது நம்மளோட டேஸ்டியான மதுரை ஸ்டைலில் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா மீனெல்லாம் வெந்து அந்த குழம்பு கலர் பாருங்கள், பார்க்கும்போது நல்லா எளிமையாக இருக்குது. இப்போ நான் அரிசி வச்சுருவேன். இதோட நல்லா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த கலர் ஸ்ட்ரக்சர் எல்லாம் இதே மாதிரி மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். நல்லா கார சாரமாக புளிப்பாக அந்த தக்காளி பழத்தோட இனிப்பு இது எல்லாமே சேர்ந்துருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட் ஆஃப் மீன் குழம்பு. இது பாருங்கள், எப்படி இருக்குன்னு மீன் குழம்பு, அதோட கலரு ஸ்ட்ரக்சர் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்கள் இப்படியே வச்சு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நான் அதை என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்கள் இதே மாதிரி அதே அளவில் செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங். தேங்க்யூ. மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.